ஓநாய் ஒன்று ரொம்ப பசியோட காட்டு முழுக்க திரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏதாவது உணவு தனக்கு கிடச்சிடுமான்னு. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு வழியில் ஒரு முயல் குட்டி அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அதுக்கு ஆஹா, நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான், கொழுத்த முயல் ஒன்று கிடச்சிருச்சு, இதை சாப்பிட்டு நம்ம பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்கிட்ட மெதுவாக நெருங்கி போய் அதை பயமுறுத்தி சாப்பிட முற்பட்ட போது அந்த முயல் சொல்லிச்சு, அப்பா என்னை சாப்பிட்டுடாதீங்க அண்ணா, நான் ரொம்ப பாவப்பட்ட முயல், என் கூட வந்தீங்கன்னா ஒரு ரகசியமான இடத்த காட்டுறேன், அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளும் சரளமாக கிடைக்கும், என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்னை சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் தானே வயிறு நிறையும், ஆனால் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டுச்சு. அந்த ஓநாயும் முயல் கூட சேர்ந்து போகுச்சு. காட்டு முழுக்க மறுபடியும் 2 பேரும் இங்கேயும் இங்கேயுமா ஓடி ஓடி போனாங்க. கடைசியாக ஒரு இடம் வந்தது. ஒரு சின்ன துவாரம், ஒரு ஓட்டை மாதிரி இருந்தது. அதை காமிச்ச முயல், ஓநாயண்ணா, இந்த ஓட்டைக்குள்ளே தான் நான் சொன்ன ரகசியம் இருக்குது, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த ஓநாய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஓட்டைக்குள்ளே டம்முன்னு குடிச்சிருச்சு. குதிச்சது தான் தாமதம். ஐயோ, என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு ஒரு குரல். அது வேற யாரதும் கிடையாது, அந்த ஓநாயோடது தான். அந்த ஓட்டை ஒரு ஆழமான ஆழ்துளை ஓட்டை. அதில் போயிட்டு அந்த ஓநாய் வசமாக சிக்கிடுச்சு. இப்போ தான் அந்த முயல் சொல்லுச்சு, யாரையும் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது, அது தப்பு தான், ஆனால் பேராசை பெரு நஷ்டம், நீங்களும் ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. சரி நண்பர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.